எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நடந்ததுன்னு வேகமா ஒரு ரவுண்ட் பாத்திரலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஒரு பக்கம் மேல போற மாதிரியும் இன்னொரு பக்கம் கீழே வர்ற மாதிரியும் ஒரு சரியான டக் ஆஃப் வார் தான். வாங்க உள்ள என்னதான் நடந்துச்சுன்னு டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் முக்கியமான நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்துரலாம். சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 57 பாயிண்ட்ஸ் கம்மியாகி 82,102ல க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி நிஃப்டியும் ஒரு 32 பாயிண்ட்ஸ் செறிஞ்சு 25,169ல முறிஞ்சுது. அதாவது இது பெரிய வீழ்ச்சியெல்லாம் கிடையாது, ஆனா மார்க்கெட்ல ஒரு விதமான சோர்வு இருந்தத இது காட்டுது. ஆனா இந்த மெயின் இண்டெக்ஸை விட மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் பிரஷர் அதிகமா இருந்துச்சு. நிஃப்டி மிட் கேப் 100 கிட்டத்தட்ட 0.35%, ஸ்மால் கேப் 100 ஒரு 0.53% வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, செல்லிங் பிரஷர் பெரிய பங்குகளை விட சின்ன பங்குகள்ல அதிகமா இருந்திருக்கு. சரி, இந்த டெய்லி நியூஸை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய இன்வெஸ்டா நம்ம இந்தியாவோட லாங் டேர்ம் ஃபியூச்சரை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓக்ட்ரீ கேபிட்டல் மேனேஜ்மெண்டோட ஹார்வர்ட் மார்க்ஸ் சொன்ன இந்த ஒரு வரியை கேளுங்க. அடுத்த 10 வருஷத்துல இந்தியாவை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. பாருங்க, இந்த டெய்லி மார்க்கெட் சத்தத்துக்கு நடுவுல லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது எவ்ளோ பெரிய பூஸ்ட் கொடுக்குதுன்னு. அவர் ஏன் இந்தியா மேல இவ்ளோ நம்பிக்கையா இருக்காரு? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. இங்க இருக்கிற பிரம்மாண்டமான வாய்ப்புகள், ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற அரசாங்கம், அதோட சைனா மேல இன்வெஸ்டர்ஸ்க்கு இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமையுதுன்னு சொல்றாரு. ஓகே, அடுத்ததா இன்னைக்கு மார்க்கெட்ல எந்தெந்த பங்குகள் அதிகமா பேசப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. லார்ஜ் கேப்ஸ்ல ஆக்சிஸ் பேங்க் 2.28% ஏறி இருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு 1.93% ஏறி இருக்கு. மார்க்கெட்டே டல்லா இருந்த ஒரு நாள்ல கூட இந்த பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஒரு விஷயம். MRF ஸ்டாக் அடங்கப்பா, இன்னைக்கு ட்ரேடிங்ல 1,55,250 ரூபாய்ங்கிற ஆல் டைம் ஹைய தொட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சாதனை. மிட் கேப் பக்கம் வந்தா MRF ஓட இந்த ரெக்கார்ட் பிரேக் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஆட்டோ செக்டர்ல இருந்து என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் இதுவும் நல்லா ஏறி இருக்கு. கூடவே ரயில் விகாஸ் நிகம் அதாவது RVNL ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சதால அதுவும் நல்ல மேல போச்சு. ஸ்மால் கேப்ஸ்ல கவர்மெண்டோட PLI ஸ்கீமால கெய்ன்ஸ் டெக்னாலஜி, ட்ரேடிங் வால்யூம் அதிகமானதால MCX, அப்புறம் சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்த காட்ஃப்ரே பிலிப்ஸ், இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சரி, இப்போ வாங்க மார்க்கெட்டை இப்படி மேலையும் கீழையும் இழுத்து பிடிச்ச அந்த முக்கியமான காரணிகள் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டை கீழே இழுத்த முக்கியமான நெகட்டிவ் நியூஸ். அமெரிக்காவ்ல H1B வீசாக்கு புதுசா $1,00,000 கட்டணம் கொண்டு வர போறாங்களாம். இது நம்ம IT துறைக்கு ஒரு பெரிய இடியா இருக்கும்னு எல்லாரும் பாக்குறாங்க. இந்த நியூஸ் வந்த உடனே நம்ம IT ஸ்டாக்ஸ் எல்லாம் சரசரன்னு இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. டெக் மஹிந்திரா 6%, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் 5% வரைக்கும் விழுந்துச்சு. TCS கூட 2% மைனஸ். மொத்தமா நிஃப்டி IT இண்டெக்ஸே 3%க்கு மேல சரிஞ்சிருச்சு. இந்த சார்ட்டை பாருங்க, இதுதான் இன்னைக்கு நடந்த முழு கதையும் சொல்லுது. ஒரு பக்கம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதாவது FIIs நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு இன்வெஸ்டர்ஸ் DIIs விடாப்பிடியா வாங்கி மார்க்கெட் ரொம்ப விழாம தாங்கி பிடிக்கிறாங்க. இதுதான் அந்த இழுபறிக்கு முக்கிய காரணம். சரி, இந்த போட்டி ஒவ்வொரு செக்டாரையும் எப்படி எதிரொலிச்சுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான செக்டர் ரொட்டேஷன் நடந்திருக்கு. ஒரு பக்கம் மெட்டல், பொதுத்துறை, பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் 1.25%, 1.2%ன்னு நல்ல ஏறி இருக்கு. அதே சமயம் FMCG, ரியாலிட்டி செக்டர் இருந்து காசை எடுத்து இந்த செக்டர்ல போட்டிருக்காங்க. அதனால அந்த செக்டர்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. அப்போ இன்னைக்கு நடந்த இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியன் மார்க்கெட் இப்போ ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் நம்ம உள்நாட்டு பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மார்க்கெட்டை மேல இழுக்குது. இன்னொரு பக்கம் இந்த உலக அளவுல வர்ற நெகட்டிவ் நியூஸ் அது கீழே தள்ள பாக்குது. இப்போ கேள்வி இதுதான், நம்ம உள்நாட்டு பலம் ஜெயிக்குமா இல்ல இந்த உலகளாவிய பிரச்சனைகள் ஜெயிக்குமா? நாளைக்கு என்ன நடக்கும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.